Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சுண்டக்காய் தொகையல் தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். இந்த தொகையல் நம்ம சாப்பாட்லயும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்ல இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சுண்டக்காயை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட காம்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இடிச்சு வச்சுக்கலாம். இடிச்சதுக்கு அப்புறம் தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் அது கருக்காம இருக்கும். நான் எல்லா சுண்டக்காயும் நல்லா இடிச்சிட்டு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இதை நம்ம குக் பண்றதுக்கு முன்னாடி நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம். நம்ம சமைக்கிற வரைக்கும் அந்த தண்ணியிலே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்த இடித்த சுண்டைக்காயை அது கூட சேர்த்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சுண்டைக்காய் வச்சு ஒரு சட்னி ரெசிபி போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். சுண்டைக்காயோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சுண்டைக்காயில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இது நம்ம வாரம் ஒரு தடவை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு வயிற்றில் பூச்சி இருந்ததுன்னா கூட இது சாப்பிட்டோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே வெளியேற்றிடும். இப்போ நல்ல ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். சுண்டைக்காயோட கலர் நல்லா மாறிடுச்சு. இது இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 6லேருந்து 7 வரமிளகா இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் 6லேருந்து 7 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இது கூட 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கிறப்போ இந்த தொகையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்த சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். பூண்டும் சின்ன வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம தொகையில் அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் உளுத்தம்பருப்பு, வரமிளகா, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூடயே நம்ம வதக்கி வச்சிருந்த தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, வதக்கின சுண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஊற்றிட்டு நம்ம அரைச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுண்டைக்காய் தொகையில் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. சூடான சாதத்தில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த தொகையில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஹெல்த்தியான சிம்பிள் தொகையில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், சுண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தொகையில் அரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இது நம்ம தயிர் சாத்துக்கும் வச்சுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஹெல்த்தியான ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.